ஹலோ சார், சிஎம் விஜய் சார், ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு உங்கள் பாட்டு ஆரம்பித்தப்போ மொத்தம் 41 பேர் செத்து போயிட்டான். இன்னைக்கு வரைக்கும் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்காமல் இருக்கிறது இல்லை. 1. 2, ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்களா? ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்களா சார்? ப்ரெஸ் மீட் நீங்கள் கொடுத்துருக்கணும். நீங்கள் உண்மையான ஜனநாயகத்தில் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கணும். என்னமா நீங்கள் பொதுவாக வந்து நீங்கள் பதவியேற்றப்போ எல்லாம் நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க. புரியுதுங்களா? நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும். உண்மையான யோகியனான சிஎம்மாக இருந்தால் ப்ரெஸ் மீட் கொடுங்க. ப்ரெஸ் மீட் கொடுக்காத பிரதமருக்கும் உங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. மோடி இன்னைக்கு வரைக்கும் ப்ரெஸ் மீட் கொடுத்ததே இல்லை. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி ப்ரெஸ் மீட் கொடுக்குறான். எல்லா நாட்டோட பிரதமரும் எல்லா நாட்டோட அதிபரும் ப்ரெஸ் மீட் கொடுக்குறான். ப்ரெஸ் மீட் கொடுக்கணும். யோகியத்தனம், உங்களோட யோகியம் என்னன்றதை ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்கன்னா தான் தெரியும். ப்ரெஸ் மீட் கொடுக்காமல் நீங்கள் வந்து வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அது செல்ஃபிஷ், சுயநலம். புரியுதுங்களா? நீங்கள் புரிஞ்சுக்கணும். டாஸ்மாக் ஏழ்நூறு மூட்டிங்க. நீங்கள் 10 ரூபா அந்த பாட்டை வச்சு தானே 41 பேரை கொன்னீங்க. 41 பேர் கொன்னதுக்கு காரணமே அந்த 10 ரூபா பாட்டு தான். பாட்டிலுக்கு 10 ரூபா. இன்றைக்கும் பாட்டிலுக்கு வாங்கிட்டு தான் இருக்கான். உங்களை என்ன பண்ண முடிஞ்சது? சரி, கேஷ் கொடுத்து வாங்கும்போது, காசு கொடுத்து வாங்கும்போது மாறுது. ஓகே, அக்கௌண்ட்டுக்கே பே பண்ணுறானே. அப்போ அதிகாரிங்க என்ன மயிரை பிடுங்குறானுங்களா? அந்த காசு யாருக்கு போதா? அதிகாரிகளுக்கு போதா? இல்லை உங்கள் ஆதவ அர்ஜுனுக்கு போதா? இதுக்கு எனக்கு விலை கொடுங்கடியா. இதுக்கு எனக்கு விலை கொடுங்க. அக்கௌண்ட்டில் வாங்குகிற காசு முதற்கொண்டு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் போகுது. டாஸ்மார்க்குன்னு மெசேஜ் வருது. அப்போது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போகுதா? உங்கள் கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு போகுது. அந்த பணம் எங்கே போகுது? அது எங்கே பதுக்கப்படுது? உங்கள் அதிகாரிங்களா இல்லை ஆதவ அர்ஜுன் பதுக்குறாரா? அவர் ஒரு லாட்ரி மேன். லாட்ரி கிங். அடுத்த லாட்ரி சீட்டெல்லாம் கொண்டு வந்துடுவீங்க. அது மட்டும் உண்மை, அது மட்டும் தெரியுது. விஜய் சார், ஒன்றை மட்டும் நான் வச்சுக்கோங்க. சாரி, விஜய் சார் சொல்ல, சிஎம் சார் ஒன்றை மட்டும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இழிவுபடுத்துறதுக்கு, அவமானத்துப்படுத்துறதுக்கு அந்த ஓகேவா? உங்கள் ஆட்சி அவ்வளோ கேவலமாக இருக்குது. மற்ற கட்சியில் வந்து கூட்டணியை கூட்டி போய்யா. அப்போ இத்தனை வருஷமாக நீ அவனையே சேர்த்துக்கிறல்ல நீ. அப்போ அந்த தொகுதியில் இத்தனை வருஷம் உன் மக்களை இயக்கணும்னு ஒருத்தன் நடத்திருப்பான்ல. அவனோட வாழ்வியல் முறை என்ன? அவன் வாழ்க்கையோட தரம் என்ன? அவனோட எதிர்காலம் என்ன? இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் வந்தவன் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்? உனக்கு என்றைக்கு கூடணும்? உனக்கு என்றைக்கு நான் நீ வாப்போன்னெலாம் பேசினா நான் பப்ளிக்கு ஓகேவா? நான் வச்சால் தான் நீ, எனக்கு கூலிக்காரன் தான் நீ ஓகேவா? நான் அப்படி தான் பேசுவேன். என் மேலே நடவடிக்கை எப்படியா எடுத்துக்கோ. ஆனால் விஜய் ஒன்று சொல்கிறேன், இதை தவிர ஒழுக்கமாக ஒன்று சொல்கிறேன். மற்ற கட்சிக்காரங்களாம் சேர்த்துக்காம உன் தயவில் உன் ஆட்சியை உருப்படியாக நத்து. ஏதோ ஒரு 4-5 பேர் வந்தான்ல,
விசிகாவில் இருந்தோம், முஸ்லீம் லீக்கில் இருந்தோம், கம்யூனிஸ்டில் இருந்தோம் வந்தாங்கள்ல. கம்யூனிஸ்டெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க, வந்துட்டாங்க. அவங்கள ஒழுங்கு மரியாதையாக ஆட்சியை பண்ணு. கண்ட பரதேசிகளெல்லாம் நீ வந்து உள்ளே சேர்த்துண்டு பண்ணனா விஜய், உனக்கு அடுத்த எலெக்ஷனில் ஒரு வாய்ப்போடு உனக்கு வராது. நான் எழுதி வச்சுக்கோ விஜய், வராது. விஷயம்னா நான் சொல்லணும் அவசியமே இல்லை. நான் பிரஜை, ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோ.